துலாம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:21 தற்போது மேசராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி அமரவுள்ளார். இந்த குரு பெயர்ச்சிக்கான நேரம் நாள் ஆற்காடு காவே சீதாராமையர் சுத்த வாக்கிய சர்வ முகூர்த்த பஞ்சாங்கத்திலிருந்து குறிக்கப்பட்டதாகும். 12 வருடங்களுக்கு பிறகு துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உடைய குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் பெயர்ச்சியாகி அமர்கின்றார். இந்த பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நடைபெறப்போகும் நன்மையான பலன்கள் என்ன, சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசி நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஒரு இயற்கை சுபரான குரு பகவான் துலாம் ராசிக்கு மறைவு ஸ்தானமான 3 மற்றும் 6இல் மறைபவர். மீண்டும் 8இல் மறையப்போகின்றார். அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்பது இப்போது பெயர்ச்சியை அமர்கின்ற ரிஷபராசி. இந்த ரிஷபராசி மறைவு ஸ்தானம். பொதுவாகவே அசுப கிரகங்கள் 3, 6, 8, 12இல் மறைந்தால் சுப பலன்கள் தரும் என்றும், அதே 3, 6, 8, 12இல் சுப கிரகங்கள் மறைந்தால் அசுப பலன்களை தரும் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான விதிகளாகும். இதன் அடிப்படையில் துலாம் ராசிக்கு 3ஆம் இடமாக வரக்கூடியது குருவின் தனுசு வீடு ஆகும். அதே மாதிரி மீன ராசி 6ஆம் இடம். இந்த 3, 6க்கு குரு பகவான் மறைவு ஸ்தானாதிபதி. இதன் காரணத்தினாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையிலே துலாம் ராசிக்காரர்கள் நிறைய சிரமங்களையும் கடன் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது ஒரு மறக்க முடியாத உண்மை. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் சிரமங்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பதிவை பொறுத்த மட்டும் நடந்து முடிந்த பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடாது, இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசணும் அப்படின்றதுக்கான பதிவு. அந்த வகையில் இயற்கையிலேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு கடன்கள் அவஸ்தைகள் இருக்கும். இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். அதாவது எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கும் துணிச்சல் வேணும், மன துணிச்சல் வேணும், மன தைரியம் வேணும். அதுக்கு நம்மளுடைய கைகால்கள் ஒத்துழைக்கணும். அப்படின்ற வகையில் இந்த 3ஆம் இடம் குறிக்கக்கூடிய அந்த காரகங்களில் இது நமக்கு செயல்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் எதை செஞ்சாலும் ஒரு மனசோர்வாகவே இருக்கும். இப்போ துலாம் ராசிக்காரங்களும் ஏதாவது செஞ்சோன்னா ஒரு மனசோர்வுலே தான் இருப்பாங்க. உடல் சோர்வு என்பது 6ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. அப்போ கடுமையாக உழைத்து கொண்டிருப்பவர்கள், உழைப்பின் மூலம் சோர்வடையக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் கடுமையான உழைப்பாளிகள். இப்போ அந்த 6ஆம் இடம் உழைப்பை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இவங்க ராசிக்கு இயற்கையிலேயே இந்த 3, 6 என்பது சிரமங்களை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சுபகிரகம், ஒரு நல்ல சுபகிரகம் மறைவது என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அது இயற்கையிலே அவங்களுக்கு இருக்கும். இப்பேற்பட்ட குரு பகவான் இப்போது மறுபடியும் பெயர்ச்சியாகி ராசிக்கு 8இல் மறைய போகிறார். அப்படிங்கிறது நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தருமா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் ஒரு பயப்பட்டு கூட கேட்கலாம். அதாவது ஆயுளுக்கு பங்கம் வருமா, 8இல் சுபகிரகம் மறையுதை 8ஆம் இடம் ஆயுளில் குறிக்கும் அப்படின்லாம் சில பேர் கேள்வி கேட்கலாம். அதாவது மிகுந்த சிரமங்களை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமா? நிச்சயமாக அப்படியெல்லாம் அச்சப்பட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டால், அதாவது ஏற்கனவே 3, 6, 8க்கு மறைவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மறுபடியும் கெட்டுப்போகிறார். அப்படிங்கிறது அந்த 8இல் மறையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் 1. மறைந்து கிடக்கின்ற ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய இடம். நமக்கு பட்டம், பதவி, புகழ் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாமளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு பண வசதி எப்போ கிடைக்கும்னு சொல்லி நாம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அப்போ எதையெல்லாம் நாம் இந்த டைங்களில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய இடம் இந்த 8ஆம் இடம். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதும் இது 8ஆம் இடம் தான். அந்த இடத்துல போய் இவர் மறைகிறார், குரு பகவான் மறைகிறார் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே மறைந்து கெட்டு போனவர் மறுபடியும் இதில் மறையப்போகிறார். இப்போ இதைத்தான் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டு போனால் மறுபடியும் அது ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அதையும் சொல்கிறாங்க, விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இது ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்ட விதிகள் தான். சொந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் கிடையாது.
சித்தர்களும் ஞானிகளும் நமக்கு சொன்ன வழிமுறைகள், ஜோதிட வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட வழிமுறைகள். இது சொந்த கருத்துக்கள் சொல்கிறதுக்கு யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரு பகவான் 8ல் மறைகிறது அப்படின்றது ஒரு நன்மையான பலன்களை தரக்கூடியவர் தான். ஏற்கனவே நான் நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் மூலயமாக உங்களுக்கு இந்த இனி வர்ற 2 வருட காலங்கள் நல்ல அற்புதமான காலகட்டம் அப்படின்றத நான் வீடியோகளில் வெளியிட்டிருக்கிறேன். இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அஷ்டலட்சுமி யோகத்தில் இருக்குது. கண்டிப்பாக என்ற இந்த ஒரு 1.5 வருட காலத்திற்குள் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் பணம் பொருளை ஈட்டுவீர்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதேமாரி இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் நல்ல வலுவான நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளுக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் தரக்கூடிய அமைப்பிலேயே இந்த பெயர்ச்சியானது இருக்கின்றது. அதில் இந்த குரு பயிற்சியும் விபரீத ராஜயோகம் அப்படின்ற அமைப்பில் போய் அமரப்போகிறார். சில பேர் சொல்லுவாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல இது நடக்குமா அப்படின்னு சொல்லி. அது ஒரு விபத்து நடந்தாலும் அதே தான், ஒரு அதிர்ஷ்டம் நடந்தாலும் அதே தான். ஆனால் இந்த இடத்தை பொறுத்த மட்டும் 8ஆம் இடத்தை இந்த இடத்துல குரு பகவான் மறைகிறது அதிர்ஷ்டத்தை மட்டுமே குறிக்கக்கூடியது, ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில். அதனால் இந்த இடத்த குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த வகையில் விபரீத ராஜ்யங்கள் நாம் எதிர்பாராத விதத்தில் நமக்கு பணம், வரவு, பொருள், சந்தோஷம், மகிழ்ச்சி, பட்டம், பதவி, புகழ் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி அமரப்போகிறார். இது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ல வேண்டியதில்லை, ஜோதிட விதிகள். கண்டிப்பாக இதையெல்லாம் செய்வார்கள் அப்படின்றது தான். அப்போ இந்த விபரீத ராஜயோகம் எப்படிங்க நடக்கும், அது எப்படி வரும், எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். அதைத்தான் நான் சொல்லிட்டேன். எதிர்பாராத ஒரு சம்பவங்கள் நிகழக்கூடியது, அது நல்ல சம்பவங்கள் மட்டுமே. ரொம்ப நாளாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக இன்னொரு இடத்துல இருந்து நீங்கள் பண வரவு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது கிடைக்காமலே போயிருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுடைய நேரடியாக சந்தித்து சரி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது தான். இதுவே நீங்கள் எதிர்பார்த்த போது கிடைக்காத ஒரு விஷயம் எதிர்பார்த்து பார்க்காம இருக்கிற போது உங்களுக்கு கதவை தட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ இது ஒரு ராஜயோகம் தான், ஒரு அதிர்ஷ்டம் தான். அதே மாதிரி பல நாள் சிக்கல்களில், பிரச்சனைகளில் சிக்கி தவிர ஏதாவது ஒரு பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அது தீர்க்கவே முடியல அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட சுமூகமாக தீர்ந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப நாளாக வீடு கட்டணும், ரொம்ப நாளாக இந்த வாடகை வீட்டிலையே நம்ம சிரமப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வாங்கணும், வீடாக கட்டணும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டே இருப்போம். அது ரொம்ப நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருப்போம். அந்த திட்டங்கள் நிறைவேறாமையே கிடக்கும். அப்போ அதுவும் நமக்கு நிறைவேறக்கூடிய காலம். ரொம்ப நாளாக பதவி உயர்வை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு பதவி உயர்வை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா, நம்ம ரொம்ப நாளாக இது ஒரு ஊழியராகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, நமக்கு எப்போ ப்ரொமோஷன் கிடைச்சி நம்ம ஒரு அதிகாரி ஆகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்களே, அவங்களே எதிர்பார்க்காத சூழ்நிலை டக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டரை கொடுக்கறது, அந்த ஆர்டரை வாங்கி பார்க்குறது, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இதுவும் அவர்கள் எதிர்பார்க்காத போது நடக்கக்கூடிய ஒன்று தான். வேலை செய்கிற இடங்களில் மதிப்பு மரியாதை கூடுது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் தான் கூடும். சம்பள உயர்வு இந்த காலகட்டத்தில் தான் வரும். அதான் நான் சொல்லிட்டேன், 8ஆம் இடம் பட்டம், பதவி, புகழ், கௌரவப்படுத்துறது இதெல்லாம் அப்போ கௌரவங்கள் இந்த நேரத்தில் நமக்கு கூடும், கிடைக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த மாதிரி தான் ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படும். இன்னும் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பண வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டால், சில பேர் உழைச்ச பணமே வராமல் இருக்கிற போது உழைக்காமல் எப்படிங்க பணம் வரும், அதுவும் வரும். இதை நம்பித்தான் ஆகணும். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு பந்தயத்தில் கூட ஜெயிக்க வேண்டிய கட்டாயம், கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ அதிர்ஷ்டம்ங்கிறது கட்டாயம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வகையில் நிறைய அதிர்ஷ்டங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக ஒரு அற்புதமான ஒரு சுப பலனை கொடுக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இப்போ 5ஆம் பார்வையாக குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் கன்னி ராசியை பார்க்கிறார். இது விரயஸ்தானம். இதுவரைக்கும் விரய செலவுகள் இருந்திருக்குது. நீங்கள் எதிர்பாராத செலவுகள் நிறைய ஆகியிருக்குது.
ஆனால் எப்படி எதுக்காக செலவு பண்ண, ஏன் சொல்லணும், ஏன் காசு கரையுது, என்ன அதுக்கு அப்படின்றது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சு செயல்படுவீங்க. சுப செலவுகள், தேவைக்காக செலவழிக்கிறது, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய கட்டாயம். அந்த செலவுகளை தவிர்த்து உங்களுக்கு நல்வழிப்படுத்துறதெல்லாம் இந்த குரு பகவானுடைய செயலில் நடக்கும். அடுத்ததாக 7ஆம் பார்வையாக தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை விழுகிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்ப நண்பர்களிடம் ஒற்றுமை இதெல்லாம் இருக்கும். ஆரம்ப கல்வியில் படிக்கிற சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல படிப்பை தரக்கூடிய அமைப்பு. இந்த தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்றது பொருட்கள், அதாவது செல்வ சேமிப்பு பெறக்கூடிய அமைப்பு. அப்போ தன வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உழைக்கிற பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு சிக்கனமாக செலவழித்து நீங்கள் சேமிப்பை உயர்த்துவீங்க அப்படின்றது இந்த 2ஆம் இடம் குறிக்கக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம் என்பது அதில் விழுகிறது. சுகஸ்தானத்தில் குருவின் பார்வை இருந்தால் என்ன நடக்கும்? தாய் ஸ்தானத்தில் விழுந்தால் ஒரு தாயிடமிருந்து பிள்ளைகள் எதையெல்லாம் எதிர்பார்ப்புகளோ அதையெல்லாம் அந்த தாய் கொடுத்தாவாள் என்பதற்கு சமமான ஒரு பார்வை இந்த பார்வை. இப்போ 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனங்கள், மனை இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இந்த 4ஆம் இடத்தில் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும். அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பணவரவுகள் உண்டாகக்கூடிய இடம் இந்த இடம். கண்டிப்பாக இளம்புலன்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர் ஆவீர்கள். எந்த ஒரு பிரச்சனை வில்லங்கங்கள் இருந்தாலும் அது கண்டிப்பாக தீர்ந்துவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் மோட்சஸ்தானத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக ஒரு நிம்மதியான உறக்கம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 5ஆம் பார்வையாக குருவின் பார்வை அந்த வீட்டில் விழுகிறதுனால ஒரு நிம்மதியான உறக்கம் என்பது இருக்கும். கவலைகள் நம்மளை விட்டு தீரும் அப்படின்றதெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த சுகஸ்தானம் என்பது சகல விதமான சுகங்களை உங்களுக்கு கிடைத்து நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம். இதுவெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும். அப்போ இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக சுபபலன்களை மட்டுமே உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். சோர்வுகள் என்பது, மனச்சோர்வுகள் என்பது, உடல் சோர்வுகள் என்பது உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உழைப்பின் மூலமாக வரக்கூடியது. அது இயற்கையிலே 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சுபர் என்பதனால் குரு பகவானே அந்த ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இது இருக்குது. அப்போ கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க, மன சிக்கல்கள்லேருந்து விடுபடுவீங்க, மன சோர்வுலேருந்து விடுபடுவீங்க, உடல் ஆரோக்கியத்தில் நல்ல தெளிவாக இருக்குதும். குடும்பத்தில் எப்பவும் சந்தோஷம், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பயிற்சி இருக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுகள் மட்டுமே, தாம் தூம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் சில நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகளாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் தைரியமாக துணிஞ்சு எதை வேணாலும் செய்யுங்க. அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் இன்னொரு 2 வருட 2.25 வருடங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை இருந்து நீங்கள் சாதித்து அதிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறுவீங்க அப்படின்றது மட்டும் உண்மை. இப்போ இந்த கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு உகந்த நேரங்கள், வெளிநாட்டு பயணங்களுக்கு இது உகந்த. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா 12ஆம் இடம் முதலீடு பண்ணக்கூடிய இடம். அங்கே குரு பார்வை இருக்குது. கண்டிப்பாக முதலீடுகள் நமக்கு ஒரு நல்ல லாபத்தை தரும். பண சேமிப்புகள், அதாவது சொல்லிட்டேன்ல, விரைய செலவு அப்படின்னா என்னது, நம்ம சேமிப்பு என்ன தேவைக்காக அந்த பணத்தை செலவழிக்கிறோம் அப்படின்றது. அப்போ முதலீடு பண்ணுறது கூட ஒரு சுப சேவைக்காக பண்ணுறது. இப்படியெல்லாம் ஒரு சேமிப்புகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். கையில் காசே இல்லை, எப்படி வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியாது, ஆனால் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பை தரக்கூடியது தான் இந்த குரு பயிற்சி. அப்போ அஷ்டம ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் நன்மைகளை மட்டுமே செய்வார். தீமைகள் செய்வதற்கு இங்கு இடம் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக துணிச்சலாக எதையும் செய்யலாம், சாதிக்கலாம். அதுக்குள்ள வாய்ப்புகள் தான் இது. நல்ல நேரம், சரிங்களா? அப்போ அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் நமக்கு போகிறார். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வகையில் பண வரவை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள். அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது. நண்பர்களே, துலாம் ராசி நண்பர்களுக்கு மறுபடியும் சந்தோஷமான செய்திகளே வரும் என்று கூறி மற்றொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.